வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பிளாக் ஹோல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிளாக் ஹோல் எப்படி உருவாகுது? ஏன் இந்த பிளாக் ஹோல் லைட் கூட எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாக் ஹோலுக்கு லைஃப் எண்ட் இருக்கா? இந்த பிளாக் ஹோலை யாரு கண்டுபிடிச்சது? அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சூப்பர் நோவாவா வெடிச்சு செதறிட்டு அதனுடைய சென்டர் இருக்கு இல்லையா, அது நல்லா கொலாப்ஸ் ஆகி பிளாக் ஹோலா இது உருவாகுது. இப்ப பிளாக் ஹோல் அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப ஒரு ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல நிறைய ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எல்லாமே ப்ரெஷர் அண்ட் ஹீட்னால ஹீலியம் ஆட்டமா கன்வெர்ட் ஆகும். அதைத்தான் நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்போது கிராவிட்டியும் ரேடியேஷனும் பேலன்ஸ்டா இருக்கும். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் ஹீலியம் ஆட்டமா கன்வெர்ட் ஆச்சு இல்லையா? இப்ப இந்த ஹீலியம் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா கார்பனா கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கார்பன் நியான் நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறமா அயன் நமக்கு கிடைக்குது. இந்த ப்ராசஸ் உடனே நடந்துராது. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும். இந்த ஸ்டார்ல இந்த அயன் ரொம்ப அதிகமாகும் போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாது. அதுக்கு பதிலாக எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இதனுடைய கிராவிட்டி இருக்கு இல்லையா, இதனுடைய கிராவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. இதனுடைய ரேடியேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருது. சோ அதனால இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இது கொலாப்ஸ் ஆகி பிளாக் ஹோலா உருவாகுது. இப்ப ஒரு ஸ்டார் எப்படி பிளாக் ஹோலா மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஸ்டார் எல்லாமே பிளாக் ஹோலா மாறுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. சூரியனை விட 1.4 மடங்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது ஒயிட் வார்ஃபா மாறும். சூரியனை விட 1.4 மடங்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னாதான் அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே தான் பிளாக் ஹோலா மாறும். இதைத்தான் சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இதை சந்திரசேகர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சதுனாலதான் அவர் பேரை வச்சு இதை சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஒரு தமிழர். இந்த பிளாக் ஹோல் பத்தி முதல்ல யாரு சொன்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜான் மிச்சல் அப்படின்றவர் 1784 இத பத்தி சொல்றாரு. அவர் சொல்லும் போது இதை என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லல, டார்க் ஸ்டார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் 1915 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருடைய ரிலேட்டிவிட்டி தியரியில இந்த பிளாக் ஹோல் பத்தி சொல்றாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிக் பேங் தியரி இருக்குல்ல, அதனுடைய ரிவர்ஸ் வெர்ஷன் தான் இந்த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பிளாக் ஹோல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது இப்படி பெண்ட் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் இங்க இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதைத்தான் ஈவென்ட் ஹரிசான் அப்படின்னு சொல்றாங்க. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வால்யூம் ஜீரோவா இருக்கும். சோ அதனால இதனுடைய டென்சிட்டி எப்படி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ஃபினிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மாஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். இந்த சிங்குலாரிட்டி இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஈவென்ட் ஹரிசான் இருக்கு இல்லையா, இந்த ரேடியஸை ஸ்வாஜல் ரேடியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்வாஜல் அப்படின்றவங்க கண்டுபிடிச்சதுனால அவர் பேரை வச்சு ஸ்வாஜல் ரேடியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிளாக் ஹோல் இருக்கு அப்படின்னா அதை சுத்தி இருக்க எல்லாத்தையுமே அது இழுத்துக்கிறோம். ஏன்னா அதுக்கு கிராவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். சோ இது சுத்தி இருக்க எல்லாத்தையுமே தனக்குள்ள இழுத்துக்கிறோம். இது லைட் கூட எஸ்கேப் ஆக முடியாது. இப்ப இந்த பிளாக் ஹோலுக்குள்ள உள்ள போகும்போது எப்படி ஆகும்னா, இந்த இடத்துல ரொம்ப பெண்டாகி இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப இது ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி தான் உள்ள போவோம். இப்ப இந்த ஈவென்ட் ஹரிசான் இருக்கு இல்லையா, இந்த ஈவென்ட் ஹரிசான் ஒன்ஸ் தாண்டிட்டோம் அப்படின்னா டைம் ஸ்டாப் ஆயிரும். இந்த பிளாக் ஹோலுக்குள்ள நார்மல் பிசிக்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஈவென்ட் ஹரிசானுக்கு வெளியில நமக்கு டைம் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி பிளாக் ஹோல்குள்ள ஒர்க் ஆகாது. இப்போ ஒரு பிளாக் ஹோல் பக்கத்துல இன்னொரு பிளாக் ஹோல் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஈர்த்து ரெண்டு மெர்ஜ் ஆயிரும். மெர்ஜ் ஆகிட்டு ரெண்டு பிளாக் ஹோலும் ஒரு பிளாக் ஹோலா மாறிடும். இப்ப ரெண்டு பெரிய பிளாக் ஹோல் பக்கத்துல பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டும் மெர்ஜ் ஆகாம இந்த மாதிரி கேன்சல் ஆகி தனித்தனியா போயிடும். பிளாக் ஹோல் என்ன பண்ணும், எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஈவன் லைட் கூட அதுல எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்ஸ் பிளாக் ஹோலுக்குள்ள எதனாலும் உள்ள போயிட்டாலும் எதுவுமே வெளியே வர முடியாது. ஆனா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுல இருந்து ரேடியேஷன் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரேடியேஷனை தான் ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு அவர் பேர்லயே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரேடியேஷன் வெளியே வந்துகிட்டே இருக்கிறதுனால அது எனர்ஜி எல்லாத்தையும் இழந்து இந்த பிளாக் ஹோல் ஒரு நாளைக்கு இல்லாம போயிரும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் சொல்றாரு.
இந்த பிளாக் ஹோல் ஆனது நம்ம கேலக்சில இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாங்க. நம்ம மில்கி வே கேலக்சில சென்டர்ல வந்து ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அதுக்கு பேர் வந்து செகிட்டேரியஸ் ஏ ஸ்டார். இந்த யுனிவர்ஸ்லயே இருக்க மிகப்பெரிய பிளாக் ஹோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து 10618. இது வந்து சூரியனோட 66 பில்லியன் மடங்கு வந்து பெருசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாக் ஹோல் பத்தி தியரிட்டிக்கலா தான் பேசிட்டு இருந்தாங்க. முதல்ல 2019ல M87 அப்படின்ற பிளாக் ஹோலோட இமேஜை ஈவன் ஹரிசான் வெளியிட்டுச்சு. இந்த பிளாக் ஹோல் பத்தி நான் சொல்ல நினைச்சது இதுதான். இந்த பிளாக் ஹோல் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பிளாக் ஹோல் கண்டுபிடிப்புகளுக்காக நிறைய பேர் வந்து நோபல் பிரைஸும் வாங்கியிருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பத்தி கேள்விகள் இருந்ததுனாலும் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.